இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. சிறுமி பாலியல் வன்கொடுமை, ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடி தனது 12 ஆண்டுகால சாதனைகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக தேசிய பாதுகாப்பு, நலத்திட்டங்கள், பெண்கள் அதிகாரம், பாரம்பரியம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தகங்களை வெளியிட்டது. இந்த புத்தக வெளியீட்டு விழா இன்று புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். நாடு முழுவதும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. சுய உதவி குழுக்களின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்துள்ளனர். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 11 கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட முதலீடுகள் ரூபாய் 12.2 லட்சம் கோடி அளவிற்கு உயர்ந்துள்ளன. நாடு முழுவதும் 164 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்டத்தின் கீழ் 124 புதிய விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியின் மூலம் 23 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது. நக்சலைட் பாதிப்புகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய பெருமையை போற்றும் வகையில் ஜல்லிக்கட்டு மத்திய அரசு ஆதரவு அளித்தது. காசி தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு தமிழர் பண்பாடு உலக அரங்கில் எடுத்து செல்லப்பட்டது. நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழர்களுக்கு பெரிய பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட 68 வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை ரூபாய் 436 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. தட்டாஞ்சாவடி மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்காக ரூபாய் 20,000 கோடி முதலீடு வரவழைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்ற வரலாறு உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மனித வளம் மற்றும் அரசு செலவுகள் பெருமளவில் சேமிக்கப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ராமேஸ்வரத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மாநில அரசிடம் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீனவர்கள் நலனில் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை. தற்போது புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
புதுவை மாநிலம் வில்லியனூர் அடுத்த உருவையாறு செல்வா நகரை சேர்ந்தவர் முருகன் என்கிற பட்ட முருகன். இவர் மங்களம் காவல் நிலையத்தில் ரவுடிகள் பட்டியலில் உள்ளார். இவர் மீது கொலை உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுவையை சேர்ந்த 15 வயது சிறுமியிடம் நட்பாக பழகி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் அச்சிறுமி கர்ப்பமான நிலையில் முருகன் தலைமறைவானார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி மங்களம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுவை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றம் நிரூபணமான நிலையில் முருகனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு புதுவை அரசு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் பரிந்துரை செய்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர் பார்க், தமிழ் சங்கம், காமராஜர் நகர் வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜ் நகர் 45 அடி சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சுவாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நோட்டீஸை ஒட்டினர். இந்த நோட்டீஸில் வருமானம், சாதி, இருப்பிட சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல்கள், மருத்துவ உதவி மற்றும் பொது சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள் எதுவாயினும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளை கூறினால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என அந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கட் அவுட்களை அகற்ற உத்தரவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஆதரவாளர்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசியபோது, சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அப்பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
அதன் பேரில் வில்லியனூர் 4 மாட வீதி உள்ளிட்ட தொகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் செயல்பாட்டை அப்பகுதி மக்கள் பாராட்டியதுடன் தங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, மத்திய அமைச்சர் எல். முருகன் பேட்டி. சிறுமி பாலியல் வன்கொடுமை, ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.